வணக்கம். முருகர் மாநாடு மதுரையில் நடந்துச்சு இல்லையா? இந்த மாநாட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கெல்லாம் தூக்கமே இல்ல. என்னடா இவ்வளோ பெரிய கும்பல கூட்டி விட்டானுங்க, காசு கொடுத்து கூப்பிட்டாலும் இவ்வளோ கும்பல் வராது. இப்படிப்பட்ட ஒரு கும்பல கூட்டி அதில வந்து திராவிடத்த ஒழிப்போன்னு வேற பேசிவிட்டாங்க. இத பத்தி அதிமுக ஒண்ணும் பெருசா பேசவே இல்ல. அங்க அண்ணாவையும் பெரியாரையும் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. திராவிடத்த ஒழிப்போன்னு சொல்லிட்டு அண்ணா, பெரியாரு, கலைஞர் இவங்க ஃபோட்டோலாம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரே கொந்தளிப்பு. நமக்காவது வந்து பெரியார் பெரிசா பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு சைடு நாத்தியம் பேசிக்குவோம். இப்போ முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா அவர் நாத்தியம் பேசுவார். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நாத்திய ஓட்டெல்லாம் வாங்கிக்குவார். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கோயில் கோயிலாக அனுப்பிச்சி விடுவார். அவங்க போய் சாமியை கும்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அவருக்கு முதலமைச்சருக்கு வேணால் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அவங்க சுதந்திரத்தில் வந்து அவர் தலையிடுறதே கிடையாது. அவங்க எங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறத பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அங்கேருந்து புளிசோறு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர் வாங்கி சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் தானே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. அவங்க ஒய்ஃபு பாரியா அவ்வளோ உளுந்து சமஸ்கிருதத்தில் பாட்டெல்லாம் பாடுறாங்கயா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு வந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை சைடும் ஓட்ட வாங்கிடுவார். அதே சமயத்தில் பார்த்து நாத்திகம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டையுமே முதலமைச்சர் வாங்கிக்குவார். இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான். முருகர் மாநாட்டுக்கு திமுக போகல, திமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாலும் போகல. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்காக நீங்கள் வந்து இந்த இந்து முன்னணி நடத்துகிற முருகர் மாநாட்டுக்கு எதுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர்களை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து கேபி முனுசாமி பேசினார். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லணும்ல. இந்து முன்னணியில் அவ்வளோ தூரம் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி விமர்சனம் பண்ணும்போது அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை கொடுத்துருச்சு. அதிமுக பாஜக கூட்டணி தான், ஆனால் இந்து முன்னணி நடத்துகிற முருகர் மாநாட்டுக்கு ஏன் நீங்கள் அனுப்புனீங்க அப்படிங்கிறதான். பாஜக நடத்துச்சா முருகர் மாநாடு? இல்லை இந்து முன்னணி நடத்துகிறாங்க. அது வந்து பாஜகவோட பிரான்ச்சு தான். ஆனால் இதில் போய் பாஜக கலந்துக்கிறது தப்பு கிடையாது. பாஜக வந்து அரசியல்வாதி, அவங்க அரசியல் கேம் விளாடுறாங்க. பாஜக மூலமாக இந்த மாதிரி நடத்தினோம்னா பெரிய பிரச்சனை, அரசியல் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இந்து முன்னணியை வச்சு இந்த மாநாடை நடத்தியிருக்கலாம். எதுக்காக வந்து அதிமுக கலந்துக்கணும்? இந்து முன்னணிக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் எஸ்பி வேலுமணி இந்து மணி நூற்றாண்டு விழாவில் போய் கலந்துக்கிறாரு? ஏற்கனவே இங்கே சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு பிடுங்கிட்டு போயிட்டுருக்குது. இதில் வேறு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதிமுக எங்கே ஜெயிக்கும்? மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு உங்கள் கூட கூட்டணி வச்சா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் பேச போகிறீங்க? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் வந்து அதிமுக ஐடிவிங்க வச்சு பேச வைக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி சொல்கிறாரு. ஆனால் இதே கேள்வியை வந்து அதிமுகவினர் கேட்குறாங்க. எல்லா விஷயத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி கேள்வி கொடுக்கணுமா, பதில் சொல்லணுமா? இந்த முருகர் மாநாட்டுக்கு அவர் தான் போக சொன்னார். பத்திரிக்கை வச்சா போங்க, மரியாதை நிமித்தமாக போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறாரு. அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. அவரும் போயிருக்கலாம். அவர் போயிருந்தாருன்னா இன்னும் அக்கப்போர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் போன முன்னாள் அமைச்சர்கள் என்ன செய்வாங்க? மரியாதை நிமித்தமாக நாங்கள் போனோங்க, நாங்கள் முருகரை கும்பிட்றோம், அதுக்கு அந்த சாமிக்கு ஒரு மாநாடு அப்படிங்கும்போது நாங்கள் போய் தான் ஆவோம். அப்படி போனால் உட்காந்தப்போ அவங்க பேசினாங்க. அது வந்து தப்பு நடக்கிறது சகஜம்தான். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டுலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அலசால்ட்டாக கடந்து போயிட்டார். ஆனால் அவங்க பேசுனது பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ சொன்னது தப்பு தான் அப்படின்னு ஆர்பி உதயகுமார்லாம் பேசினார். அதோடு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. அதை தான் வந்து கேபி முனுசாமி சொல்கிறாரு. சரி, கேபி முனுசாமி சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா செய்தியாளர்கள் கூப்பிட்டு வச்சு கேபி முனுசாமியோ ஜெயக்குமாரோ வந்து செய்தியாளர் சும்மா போயிட்டு இருந்தாங்களோ கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கள்ல, அப்போல்லாம் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், சாகிற வரைக்கும் இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களா? கூட்டணி வச்ச பிறகு நீங்கள் செய்தியாளர் சந்திச்சிங்களா? பெருசாக சந்திக்கல. முருகர் மாநாட்டுக்கு போனீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும் இல்லை. அவர் அதிமுக ஐடிவிங்க பற்றி சொன்னது கூட தப்பு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசலாம்ல. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி அவர் பேசலாம்ல செய்தியாளர் கூப்பிட்டு, இது மாதிரி வந்து பாஜக இந்து முன்னணியினர் பண்ண மாநாட்டுக்கு நாங்கள் போனது தப்பு, பாஜக அங்கே பேசின அரசியலும் தப்பு, அதனால் நாங்கள் செஞ்சது தப்பு தான், பாஜகவோட நாங்கள் வந்து கூட்டணி தான் வச்சுருக்கோம், கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கவே இல்லையே. அதே சமயத்தில் அந்த முருகர் மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. அப்போ வந்து திராவிட கட்சி தானே அதிமுகவும். திராவிடங்கிறது அங்கே இப்போ இவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வந்து பாஜகவோட அடிமை ஆயிடுச்சுப்பா, அது ஒன்றும் பேச போகிறதில்ல, பேசவும் பாட்டார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவர்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, எப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ வந்து பவன் கல்யாண் பேசும்போதெல்லாம் வந்து அரேபியாவிலேருந்து ஒரு மதம் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வருது,
ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறீங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற, அதுவும் இந்து நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முருக கடவுளை அவருடைய பண்டிகைக்கெல்லாம் எங்கேயுமே வாழ்த்து சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த பண்டிகை நடத்துறது, இந்த இதெல்லாம் நடத்துறதுக்கு ஏன் வைக்கப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று போட்டார். அது உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாற்று மதத்தினர் கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்து மதத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பவன் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் எடுபட ஆரம்பிச்சது. பவன் கல்யாணம் கொஞ்சம் நல்லா தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பேசுகிறதெல்லாம் என்னென்னா, அறநிலைத்துறை வந்து இந்து கோயில்களுக்கு மட்டும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க எல்லாமே எடுத்துகிட்டு பேசுகிறது என்னென்னா, அறநிலைத்துறையே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அறநிலைத்துறை அப்படின்னு சொன்னால் அது இந்து கோயில்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இந்து கோயில்களுக்கு இருக்கிற அந்த அறநிலைத்துறையில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கொண்டு போய் அதிகாரிகளாக போடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்து கோயில்களுக்கு மட்டும் ஏன் அறக்காவலர்கள் அறநிலைத்துறையை கொண்டாடுறீங்க? அதே போல் ஒரு பள்ளிவாசலுக்கோ, ஒரு மசூதிக்கோ, ஒரு சர்ச்சுக்கோ இந்த மாதிரி இது பண்ண வேண்டியதானே? அறநிலைத்துறை போல் ஒரு துறையை ஆரம்பித்து விட்டு அவங்கள்ட்டையும் வந்து அரசு வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்ல. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் இந்து மதத்தை மட்டும் போட்டு போட்டு நெருக்கடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த போது தான் கிட்டத்தட்ட 3000 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கெல்லாம் போட்டுருக்குறோம். எவ்வளவு சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க கோயில் நிலங்களை, நாங்கள் அப்படியே பேத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, அப்படியே கோயிலுக்கு கொண்டாந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ சரி, நீங்கள் அறநிலைத்துறை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அந்த அறநிலைத்துறையை கலைச்சிடலாம். கலைச்சிட்டு யார் கையில் கொடுக்குறது? பாஜக கையில், பாஜகவோட மாவட்ட செயலர் கையில் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து திமுக கேட்குது. அப்படிலாம் கேட்கல. அவங்க சொல்கிறது அறநிலைத்துறையை ஏன் இந்து கோயில்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க மெயினாக கொண்டு வருது. நம்ம அறநிலைத்துறையே வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மாற்று சமுதாய கோயில்களுக்கு ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அவங்க கேட்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இந்த முருகன் மாநாடு நடத்துகிறனால பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்து மக்கள்லாம் வந்து ஒற்றுமை ஆகிட்டாங்க. இந்து மக்களோட ஓட்டு வந்து மாற்றுக் கட்சிகளுக்கு கொடுக்காது, இனிமேல் பாஜகவுக்கு தான் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வேணாம். முருகரை கும்பிட்றவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. முருகரை கும்பிட்றவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து கும்பிட்றாங்க, அவ்வளோதான். முருகர் மாநாடு, அங்கே 6 படை வீடுகளையும் ஒரே இடத்துல வந்து இது வச்சுருக்கிறாங்க, சிலை வச்சுருக்கிறாங்க. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா அதை ஒரு பிரச்சனையாக பண்ணுறாங்க. அகம விதிப்படி வந்து அந்த சிலைகள்லாம் வைக்கல, அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணக்கூடாது, பண்ணதே தப்பு, அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்பா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அதெல்லாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் வீட்டில் வச்சு சாமியாக கும்பிட்றாங்க, சிலையாக வச்சு கும்பிட்றாங்க, அதெல்லாம் அகம விதிப்படியாக வருது? அதெல்லாம் கிடையாதுல்ல. அதே போல் தான் அதுவும், அவங்க ஒரு சிலையை பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது அகம விதிப்படி பண்ணலை, அதை பண்ணலை, இதை பண்ணலைன்னு அதுக்கு ஒரு வழக்கு தொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த போராட்டத்துக்கு கும்பல் லட்சக்கணக்கில் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து சென்னிமலையில் அண்ணாமலை தலைமையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. அதனால் என்ன ஆச்சு? பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஏன் அப்புறமா பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துச்சு அப்படின்னா, அந்த கும்பலெல்லாம் காட்டின பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்கு வங்கியில் வாங்கியிருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துடுறாங்க. அந்த கூட்டணி அமைச்சது சரியில்லை, கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பம், அதிமுக கலந்து போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்து எல்லாமே வந்துச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் காரணம்லாம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இப்போ முருகர் மாநாடுக்கு ஒரு 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா, இது வந்து திருவண்ணாமலை கிரிவலத்திலே வந்து 20 லட்சம் பேர் வராங்களப்பா. 5 லட்சங்கிறது ரொம்ப கம்மி தானே. பழனிக்கு பாத யாத்திரையை போகிறவங்களே 10-15 லட்சம் பேர் போகிறாங்களே, அந்த கும்பல்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாம். எல்லாருமே அதே டயத்தில் வரணுங்கிறதுலாம் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த இது பண்ணியிருந்தாங்க. எவ்வளவோ பேர் மாநிலத்துலேருந்துலாம் வந்து சாமியை கும்பிட்டுலாம் போனாங்க. மாநாடுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் யோசிப்பாங்கள்ல, இந்து முன்னணி நடத்துகிற முருகன் மாநாடு, இது உள்ள அரசியல் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது மற்றவங்க எதிர்பார்த்ததோட, நீதிமன்றங்கள் சொன்னதோட அங்கே வந்த மக்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே. இவ்வளோ பெரிய கும்பல் எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது? அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, சேரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அங்கே போட்டிருந்த வாட்டர் பாட்டில், அந்த குப்பை எல்லாத்தையுமே பொறுக்கி ஒரு சுத்தமாக வச்சுட்டு போகிறாங்க. இந்த ஜென்யூனை பார்க்கும்போது பரவாயில்லடா, இந்த எந்த இதுலையுமே வந்து பெருசாக வந்து இல்லையே. எந்த அரசியல் கட்சி மாநாடுலாம் பார்த்திங்கன்னா, அரசு தான் வந்து பயங்கரமாக வந்து செயல்படணும். மறுநாள் போட்டு ஆட்களை போட்டு அந்த குப்பை கூலம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப மோசமாக இருந்தது.
இப்போ இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் மூலமாக இப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு, அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க பக்தியை வச்சு தான் பேசணும்னு கிடையாது. அரசியலில் வந்து இந்து மதத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, சிறுபான்மையினருக்கு முக்கியம் கொடுக்குறீங்களா, அதே போல் பெரும்பான்மையான மதத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது தான் பாஜகவோட அரசியலாக இருக்குது. அதை இந்து முன்னணி மூலமாக அதை நிறைவேற்றுறாங்க. அது பிடிச்சவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இதில் ஏன் நான் வந்து இங்கே வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னான்னா, பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசுகிறவர். அண்ணா வந்து ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர். அதனால் அவர் கொஞ்சம் இறங்கி வந்தார். அந்த காலகட்டத்தில் பெரியாரோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பெரியாரை தவிர்க்கவே முடியாது. யார் கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாரை சேர்த்துவாங்க. நாத்தியம் பேசினவர். இப்போ நாத்தியம் பேசுகிற அளவுக்கு யார் இருக்காங்க? பெருசாக இல்லையே. அதிமுகவில் எல்லாருமே விபூதி பட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு தான் வெளியே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இப்போ விஜய் ஏன் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணிட்டாங்க முருகர் மாநாட்டில், ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திருமாவளவன் கூட கேட்குறாரு. அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் வந்து அவர் கட்சியை ஆரம்பித்தப்பே சொன்னார், பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாததை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நாங்கள் மூட நம்பிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நாத்திகம் திராவிடம் இதை தான் வந்து ஒழிப்பேன்னு சொல்லி இந்து முன்னணி நடத்தின முருகர் மாநாட்டில் பேசினாங்க. இதை தான் வந்து எல்லாருமே வந்து இப்போ என்னென்னா 2-3 நாளாக ஆச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு விஷயம் இன்னமும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதில் கேபி முனுசாமி ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லலை, இப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை தொடர்ந்து வந்து பாஜக ஆட்சி தான் 2026ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூட்டணி முறிக்க போகிறாங்களா, இல்லை கூட்டணியோட நம்ம தொடர்ந்தாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கனாலும் அமைச்சரவையில் பாஜகவுக்கு இடம் இருக்குமா, இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்க போகிறீங்களா, எதை பற்றியுமே எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பேச மாட்டேறாரு. அவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னோம்னா கேபி முனுசாமி போல் முக்கியமான நிகழ்வு, இன்னும் 10 மாதம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கும்யா, பார்த்துக்கலாம், பொறுமையாக இருங்க, என்னத்துக்காக அர்ஜென்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது, எடப்பாடி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கலாம், சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோ இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளோ யாரோ இருந்தாலும் உடனே பதிலடி கொடுக்குறாரு. செய்தியாளர் சந்திப்பில் உடனே பேசுகிறாரு. இல்லை அவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கவே முடியாது, கூட்டணிக்குள்ளேயும் சேர்க்க முடியாது, கட்சிக்குள்ளேயும் சேர்க்க முடியாது, சசிகலாவெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டதான், ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக கிடையாது. அவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க தான், இருந்தவங்க தான், அவங்கள வந்து திரும்பவும் சேர்க்கறதுக்கு அவர் வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறார். இன்றைக்கி வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி கேவலப்படுத்தினாங்கல்ல, அவ்வளோ கேவலப்படுத்தின பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏன் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வியை திமுக வைக்கிது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். சரி, எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, கேபி முனுசாமி, இவங்க எல்லாமே, நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பதில் சொல்லலாம்ல. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் உத்தரவு கொடுத்தா தாங்க நாங்கள் பதில் சொல்ல முடியும். நாங்கள் ஏதாவது பேசி அது ஏதாவது பஞ்சாயத்தாகி அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாகி அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் பொதுச்செயலாளர் ஜெயிலில் வச்சுட்டிங்கன்னா கட்சியை யார் வழி நடத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக வந்து அதை பற்றி பேச மாட்டேறாங்க. இப்போ கேட்குறது எல்லாமே என்னென்னா ஓபிஎஸ் ஆதரவுகளும் டிடி தினகரன் ஆதரவுகளும் சசிகலா ஆதரவுகளும் கேட்குறதுனா எங்களுக்கு எதிராக பேச சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி பொசுக்குன்னு வந்து நிற்கிறாரு. திராவிடத்தை ஒழிப்போம், அண்ணா பேச்சை ஒழிப்போம், பெரியாரை ஒழிப்போம் அப்படின்னு பேசினா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே பாஜக காலடியில் படுத்தே விட்டாரையா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மைதான். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா தொடராதா, தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை அப்படியே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா, இல்லை கடைசி நேரத்தில் மாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.